வழங்கும் ஆரோக்கியமான சுவையோ சுவை. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கார்டியா லைஃப் ஃபிட் வழங்கும் ஆரோக்கியமான சுவையோ சுவை. நம்ம நிகழ்ச்சியில நிறைய ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? சோ அதை பத்தின கிளாரிபிகேஷன் தரத்துக்காக வேர்ல்ட் ஃபேமஸ் நியூரோலஜிஸ்ட் Dr.V.Nagarajan நம்ம கூட இருக்காரு. அண்ட் என் கூடவே நிறைய டவுட்ஸ் கேட்க ஸ்ரத்தாவும் ரெடியா இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன். எல்லாருமே இப்ப இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதை பத்தின டவுட்ஸ் வந்து நம்ம டாக்டர் கிட்டே கேட்டுடலாம். வெல்கம் டாக்டர். சோ நான் சொன்ன மாதிரி வந்து ஒபிசிட்டி அது வந்து பெண்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலத்துல ஆண்கள் தான் ஒபிசா இருந்தாங்க. எப்பவுமே பார்க்கும்போது ஆண்கள் தான் குண்டா இருக்காங்க, பெண்கள் ரொம்ப ஒல்லியா அழகா இருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக் இருந்துச்சு. ஆனா இப்போ எங்களை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே ஒபிஸாக ஆரம்பிச்சிட்டோம். எதனால இப்படி ஆச்சு டாக்டர்? ஒரு தனிப்பட்ட உரிமை கொடுறாரு. ஆண்கள் தான் ஒபிசிட்டி, பெண்கள் ஒபிசிட்டி. அந்த காலத்துல எந்த காலத்துல இருந்து ஒபிசிட்டிங்கிறது ஒரு வேர்ல்டு எபிடமிக். அது எல்லாம் குண்டாதான் இருக்காங்க எல்லாரும். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வந்து ஒபிசிட்டின்னு நம்ம சொல்றோம்னு கேட்டோம்னாக்கா, உயரம் அப்புறம் வந்து எடை, இது ரெண்டும் மேட்ச் ஆகிறதுக்கு பேரு பிஎம்ஐன்னு பேரு. அந்த பிஎம்ஐ வந்து ஷிஃப்ட் ஓரமாக ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாலே குறைஞ்சால் எடை குறைவு. பேசல் மெட்டபாலிக் இண்டெக்ஸ்ன்னு பேர். கூடினாக்க வேற மாதிரி ஒபிசிட்டி போகும். ஸோ அதுக்கு சார்ட்டே இருக்கு. உங்கள் உயரத்தையும் எடையும் அது கொடுத்தாச்சுனாக்க உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு எடை இருக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப வெளிசா இருப்பாங்க, எடை ஜாஸ்தியாக இருப்பாங்க, அவங்களுக்கு போன் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், சதை இல்லாமல் இருக்கும். சில பேர் குட்டையாக இருப்பாங்க ஆனால் தடியாக இருப்பாங்க, அவங்க ஒபிசிட்டி வந்துருப்பாங்க. ஸோ உங்கள் உடலுக்கு, உங்களுடைய உயரத்துக்கு, உங்கள் எடைக்கு எது உங்கள், அதுக்கப்புறம் கூட லார்ஜ் ஃப்ரேம், மீடியம் ஃப்ரேம், ஷார்ட் ஃப்ரேம் இருக்கு. ஸோ லார்ஜ் ஃப்ரேமுக்கு இவ்வளோ ஆவரேஜ், மீடியம் ஃப்ரேமுக்கு இவ்வளோ ஆவரேஜ், ஷார்ட் ஃப்ரேமுக்கு இவ்வளோ ஆவரேஜ் இருக்கு. ஸோ இது ஒரு பிக் பேராமீட்டர்ஸ். இதெல்லாம் அந்த ஃப்ரேம், பாடியோட ஃப்ரேம், அப்புறம் வந்து ஹெரிடிட்ரி, ரெண்டாவது வந்து இப்போ இருக்கிற வெயிட்டு, இப்போ இருக்கிற ஹைட்டு, இதெல்லாம் வச்சுதான் அவங்க மேலா ஃபீமேலா. சில லேடிஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாதிரி உயரமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம கன்சிடர் பண்ணி ஒபிசிட்டின்னு ஒரு டயக்னோசிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒபிசிட்டி ஏன் வருது அப்படின்னாக்கா மல்டிபிள் காசஸ் இருக்கு. அதாவது மெஜாரிட்டி டிசீஸ்னால வர்றது இருக்கு, சிலது வந்து ஹேபிட், டயட்டிக் ஹேபிட்னால வருது. இந்த சிலது டயபெட்டிக்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா, இதுதான் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி பாப்புலேஷன் இருக்கு. ரொம்ப பேருக்கு அன்யூஷுவல் ஈட்டிங், அன்பேரபிள் ஈட்டிங், ஏதாவது இங்கே அந்த பிஞ்ச் டிசார்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமாக அவங்க சாப்பாட்டில் மறந்து போய், அதாவது எதுக்கு தேவை உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 200 கேலரிக்கு மேலே சாப்பிட வேணாம், 300 கேலரிக்கு மேலே சாப்பிட வேணாம்னா பார்க்கறதெல்லாம் பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றது. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் வந்து தானே தயாரிக்கிறது வேஸ்ட் பண்ண மனசு வராது. ஸோ வீட்டில் மிச்சம் இருந்தால் அத்தனையும் அவங்களே கடைசியில் சாப்பிட்றாங்க. இது ஒரு நேச்சுரல் டெண்டன்சி. உழைக்கிறாங்க, உழைக்கிறதுக்கும் மேலே வந்து அவங்க இன்டேக் ஜாஸ்தியாகுது. இப்போ ஒரு சின்ன ஒரு நெய் வந்து ஒரு பதார்த்தம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த நெய்யை பூரா அவங்களே சாப்பிட்றாங்க. அது வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. இந்த வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்காக சாப்பிட்றது மெஜாரிட்டி லேடிஸில் இருக்கிற ஒரு ஒபிசிட்டியோட ஒரு காரணம். இதை தவிர உழைக்காமல் இருக்கிற லேடிஸ் மட்டும் இருக்காங்க. ரொம்ப ரிச் பீப்புளெலாம் வந்து வேலைக்கு ஆள் வச்சுட்டு எந்த வித வேலையும் செய்யாமல் அவங்க பாட்டுக்கு நல்லா சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுருப்பாங்க. அவங்க ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிருக்கு. ஸோ ஆல் டிபெண்ட்ஸாக நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஒபிசிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை தவிர ஒபிசிட்டி ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். ஃபேமிலியில் வந்து இன்னும் ஜெனட்டிக், இன்னொன்று வந்து அந்த ஃபேமிலிலேயே இந்த ஈட்டிங் ஹேபிட்ஸ்லாம் ஜாஸ்தியாகவே இருக்கிற மாதிரி பழக்க வழக்கமாக அப்படியே அப்பா வந்து பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, பிள்ளை வந்து அப்படியே அவன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில ரொம்ப ரிச் பீப்புளோட கிராண்ட்சன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குண்டு இருப்பாங்க. அவங்க ஏஜுக்கு மேலே குண்டு இருப்பாங்க. பிகாஸ் அவனுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும், நம்ம வசதியாக இருப்பான், நல்ல பொருளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓவர் ஹிட் பண்ண வச்சு அவனுக்கு எந்த எக்ஸசைஸும் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட விடாமல் பண்ணி, பிகாஸ் ப்ரெஷர் செய்யலாம் பார்த்தீங்களா. ஸோ அது அங்கே போகாதே, இங்கே போகாதே, அவனை வீட்டோட வச்சுது அப்படி இப்படின்னு சொல்லி அவனை வந்து எந்த பாடி எக்ஸசைஸும் பண்ண விடாமல் போய், ஏன்னா கொஞ்ச நாள் எக்ஸசைஸ் பண்ணேன்னா அந்த குழந்தைங்களாம் ரெஃப்யூஸ் பண்ணும். சோம்பேறி தரப்பட்டு முடியாதுன்னு பவுண்டரி படிக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் விளையாட்டில் சேராமல் அடிபட்டுருவான், அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எக்ஸம்ஷன் வாங்குறது. எங்கிட்ட எக்ஸம்ஷன் சொல்லி ரொம்ப பேர் வாங்குவாங்க.
விளையாடக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படி இருக்குங்கன்னா இல்லைங்க விளையாடினா மயங்கி விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முடியாது. ஆனால் காரணம் வந்து விளையாடினா அதை அடிபட்டுருமோ வந்துருமோ ஃப்ராக்சர் ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் பேரண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. ஒரு காரணம் சொல்லவே முடியாது, நமக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் ஒரே ஒரு காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க எல்லாரும் வந்து எங்கிட்ட வந்து சொல்லுது, சார் இவன் வெறும் முறுக்கு சீடை வடை மாதிரி ஒரே எண்ணெய் பதார்த்தமாக சாப்பிட்றேன் சார், நான்வெஜ் ஹெவியாக சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ நீ தானே சாப்பிட வைக்கிறத கண்ட்ரோல் பண்ணேன், அது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவன் கேட்க மாட்டேங்கிறான் சார், அவன் அதுதான் அவனும் அரண்டு பிடிக்கிறான் சார். இப்போ டெய்லி பாருங்கள் சார் 2 பீஸா எல்லாம் முடியாது அவனால, இல்லைன்னா ரகலை பண்ணுவான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்கிற ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்கு. ஸோ ஆல் பிகாஸ் நம்ம ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணுறது, பேடாக அவங்களை டெவலப் பண்ண வைக்கிறது, குழந்தைகளோட வளர்ப்பை வந்து சரியாக கவனிக்காமல் கண்டதை குழந்தைங்களுக்கு சாப்பிட சொல்கிறது. ஸோ இதனாலேயே சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி வருது. ஒன் ஆஃப் ரிசர்ச் ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, பிஞ்ச் ஈட்டிங்கை விட ஸ்லோ ஈட்டிங் டிவி எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமலோ எதுக்குள்ளே போகுதுன்னு தெரியாமலோ உள்ளே போயிட்டே இருக்கும். ஒரு குழந்தை வந்து கிட்டத்தட்ட 4-5 பேக்கெட் சிப்ஸு சாப்பிடும் ஒரு 1 மணி நேரம் உட்காந்து கார்ட்டூன் பார்த்து. இது வந்து நம்மளை அறியாமல் போகுது. இப்படி டெய்லி 4 சிப்ஸ் சாப்பிட்டா என்ன ஹெவி ஈட்டிங் கிடையாது. ஸோ ஒபிசிட்டிங்கிறது வந்து மல்டி ஃபேக்டோரியல்னு சொல்லுவாங்க. அதாவது பல காரணங்களால் வருது. நீங்கள் எந்த காரணத்தை காட்டும் நீங்கள் அதை அடைச்சாதான் அந்த வந்து நல்லா பண்ணுவோம். முதல்ல வந்து குழந்தைகளை ஓட விடணும், விளையாட விடணும், அது ஃப்ரீயாக விடணும், டயட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதோட அதே சமயம் வந்து அந்த குழந்தை வந்து நீங்கள் ஸ்லிம்மாக இருந்தால் எப்படிலாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாகவும் சொல்லணும். ஸோ சண்டையே வரும், வீட்டுக்குள்ளே சண்டை வர கொடுக்க மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சரி பண்ணி பண்ணணும். ஒரு டீனேஜ் வந்தோம்னா அந்த சில பெண்களுக்கு வந்து தான் ஸ்லிம்மாக இருக்கணும் ஒரு ஆசை வந்து கான்சியஸ் ஆயிடுவாங்க. கான்சியஸ் ஆகாத பெண்களும் இருக்கு, நல்லா தின்னுட்டு வந்து தடியாக இருக்கிற கேஸ்களும் இருக்கு. ஸோ we need all type of people. இது ஒரு சார்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் டு ஈட். அதாவது நிறைய சாப்பிடணும், நிறைய பண்ணணும், வயிறு எப்போ பார்த்தாலும் பசிக்குது அப்படி வயிறு பசிக்காது, ஆனாலும் பசிக்குதுன்னு நினைச்சு சாப்பிடணும். ஒரு மனிதனுக்கு தேவை 2000 கேலரிஸ் ஆஃப் ஃபுட். அது எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே சாப்பிட்டாக்க இந்த ப்ராப்ளம். அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பசிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்க விமன் சில பேர் கான்சியஸா இல்லாம இருப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற சில பேர் பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா லாக்டேஷன் பீரியட்லயுமே வந்து குண்டாவே தான் இருப்பாங்க. அவங்களால அப்ப எக்ஸசைஸ் பண்ணி அவங்களோட ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களுக்கு லாக்டேஷன் ப்ராப்ளம்ஸ் வருமா? அவங்க என்ன பண்ணலாம் அதை ஓவர் கம் பண்றதுக்கு? லாக்டேஷன் ஃபெயிலியர்ங்கிறது வந்து அதுவும் நிறைய காரணங்களால இருக்கு. சில சமயம் வந்து நான் பிட்யூட்டரின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கிளாண்ட், அந்த டயத்தில் வந்து டெலிவரி டயத்தில் வந்து ஒரு ஹெமரேஜ் ஏதாவது ஆச்சுனாக்க அந்த பிட்யூட்டரி வந்து பிளட் சப்ளை கட் ஆகி அது வந்து ப்ரொலாக்டின்னு ஒரு ஹார்மோன் சுரக்காமல் போயிடும். அது ஒரு காரணம் இருக்கலாம். சில பேர் ஜெனட்டிக்காக, சில பேருக்கு வந்து கொஞ்ச நாள் தான் அவங்களுக்கு லாக்டேஷன் வரும், சில நாள் வராது. மூணாவது வந்து எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு லாக்டோ கேக்னு இருக்குது, நல்ல பொருட்கள்லாம் சில இந்த ஆயுர்வேதிக் பொருட்கள் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீசனிங் ஃபுட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கார்லிக்கு, வசம்பு, அப்புறம் வந்து குடும்பம் மட்டுக்கும் இந்த மிளகு, அப்புறம் லிட்டில் பிட் ஆஃப் கிராம்பு, இந்த மாதிரிலாம் வந்து சீசனிங் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டாக்க லாக்டேஷன் நல்லா வந்து. ஈவன் ஆயுர்வேதிக் ரிசர்ச்சில் நிறைய பண்ணியிருக்காங்க. சும்மா நம்ம ஆயுர்வேதத்தை வந்து பெஸ்ட்டாகவே நினைக்கலாம். ஆயுர்வேத ரிசர்ச் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு பேர் கேலட்டோகால்னு பேர். இந்த மாதிரி கேலட்டோகால் நிறைய இருக்குது. வசம்பு, அப்புறம் வந்து பட்டை, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நிறைய ஏலக்காய் அதெல்லாம் நிறைய சாப்பிட்டாக்க நிறைய லாக்டேஷன் வருதுன்னு சொல்லி ஆயுர்வேதிக் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதை நம்ம சாப்பிட்டா கார்லிக் இஸ் நம்ம வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாட்டி வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தெரியல, குழந்தை பிறந்தவொடனே ஒரு லேகியம் தயாரிப்பாங்க. அந்த லேகியத்தில் எல்லாமே இருக்கும், சுக்கு, மிளகு, அப்புறம் வந்து இஞ்சி, எல்லாமே காம்பினேஷன் பண்ணி வெள்ளைப்பூடு நிறைய போட்டு அதில் போட்டு கொடுப்பாங்க. பக்கத்தில் போக முடியாத வாடை இருக்கும், பட் இருந்தாலும் இட் கிவ்ஸ் எ வெரி குட் லாக்டேஷன் ஃபார் தி சைல்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஒபிசிட்டி லாக்டேஷன் ஃபெயிலியர் இருக்கு, லாக்டேஷன் நார்மலாகவும் இருக்கு. ஸோ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் ஒபிசிட்டிக்கும் லாக்டேஷன் ஃபெயிலியருக்கும் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல என்ன பிரச்சனை இருக்கோ, குழந்தை பிறந்ததுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுதான். ஸோ டாக்டர், இன்னைக்கு வந்து ஒபிசிட்டி பத்தியும் லாக்டேஷன் பத்தியும் நிறைய விஷயங்கள் தெளிவா எங்களுக்கு வந்து தெளிவாக வச்சுங்க.
இப்ப நான் எங்க போக போறேன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தேவையான டிப்ஸ் பத்தி, ஏன்னா டாக்டரோட டிப் என்ன சொல்ல போறாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கவங்க இருக்காங்க. சோ இன்னைக்கு டிப்ஸ் பார்ட்ல நான் என்ன கேட்க போறேன்னா கேன்சர் பத்தி. அதுவும் குறிப்பா பிரஸ்ட் கேன்சர் வந்து எதனால வருது, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நமக்கு இருக்கா இல்ல நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? ஜென்ரலா கேன்சர்ங்கிறது வந்து பொதுவான ஜெண்டருக்கு உண்டான விஷயம். அதாவது மேல் ஃபீமேல் எல்லாருக்கும் உள்ள ஒரு பயம் தான் அந்த கேன்சர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாத்தீங்கன்னா, ஒரு சில சமயம் வந்து நமக்கு அவங்களுக்கு லக்கா இல்லை நமக்கு லக்கா, அவங்க கடவுள் அவங்களுக்கு அறிவு இருக்காங்களா, நம்ம சொல்ற மாதிரி பிலசாபிக்கல் ஆட்டிட்டு தான் இதை நம்ம பதில் சொல்ல வந்திருக்கேன். ரொம்ப நாள் முன்னாடி ஒரு லேடிக்கு வந்து ஒரு மார்பிள் ஒரு கட்டி இருந்துன்னு சொல்லி அவங்க சும்மா டிஸ்டர்பன்ஸாக இருக்கு எடுங்கன்னு சொன்னாங்க. வேண்டாமா, இது சாதாரண கட்டி தான், இது வந்து நாட்பட வந்து கரைஞ்சி போயிடும், கவலைப்படாங்க நான் சொன்னேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவங்களை ஞாபகப்படுத்துறேன். அப்போ வந்து இல்லைங்க எடுத்துருங்க ரொம்ப கம்பல் பண்ணாங்க. சரி, ஒரு சர்ஜனை போட்டு ஆப்ரேட் பண்ண சொல்லிட்டு நானும் பக்கத்தில் தான் இருந்தேன். அந்த சர்ஜன் என்ன பண்ணாரு, அந்த கட்டி எடுத்து குப்பரை போட்டார். கட்டு எடுத்து நான் இதுக்கு எதுக்குப்பா குப்பரை போடுறேன், இதை வந்து பயாப்சி பண்ணி பார்ப்பேன்னு கேட்டேன். எதுக்குப்பா வேண்டியது இல்லை, இது வந்து சாதாரண கட்டி தான், இதுக்கு போய் பயாப்சி செலவா அப்படின்னா இல்லை பார்த்துருவோம். ஸோ திருப்பி அந்த குப்பையிலேருந்து அந்த கட்டியை எடுத்து பயாப்சி கழிச்சு விட்டோம். 3 நாளில் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த கேன்சர் கட்டின்னு வந்துச்சு. ஸோ ஒன்றுமே இல்லை நம்ம நினைக்கிறோம். அந்த கேன்சர் கட்டின்னு வந்தவொடனே அந்த மார்பகத்தை வந்து எடுத்துட்டு அந்த லேடி வந்து 90 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. இனி வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. புரியுங்களா? ஸோ இது வந்து இதனோட படிப்பனை என்னன்னு கேட்டாக்க, கேன்சரை ஸ்டேஜ் 1 என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா யூ ஆர் லக்கி. அந்த மாதிரி மார்பக புற்றுநோயில இதுதான் ஆரம்பம். நான் சொல்றேன், அது ஒவ்வொரு லேடிஸும் டூரிங் குளிக்கிறப்ப ஏதாவது கட்டி தென்படுதா அவங்களுக்குன்னு பார்த்து செக் பண்ணி டெய்லி பார்க்கணும். ஏதாவது சஸ்பெஷன் இருந்தா இம்மிடியட்டா டாக்டர் அணுகி, இப்போ இந்த மேமோகிராம் இருக்கு, எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு, அந்த கட்டி அப்படி இருந்துச்சுன்னா அதை நீடில் ஆஸ்பிரேஷன் பயாப்சி எடுத்து பார்த்து அதை வந்து ஆரம்ப காலத்திலேயே எந்த கேன்சராக இருந்தாலும் ஆரம்ப காலத்திலேயே அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஓகே டாக்டர், ஸோ கேன்சர் அப்படின்னாலே வந்து குணப்படுத்த முடியாது, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஏர்லி ஸ்டேஜ்லயே கண்டுபிடிக்கிறதுக்கான டிப் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப அழகா. ஸோ வியூவர்ஸ், கண்டிப்பா நீங்க இதுக்கு பயனடைஞ்சிருப்பீங்க நம்புறேன். கேன்சர் பத்தி இன்னும் எக்கச்சக்கமான சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். இதை பத்தி அடுத்தடுத்த எபிசோட்ல பேசுவோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்து வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.